இது ஒரே ஒரு பவுல் எடுத்து வச்சு சாப்பிட்டா போதும். நமக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைச்சிரும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சத்தான பொருள் என்ன அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோன்னா, கண்டிப்பாக அதில் முருங்கைக்கீரை வராமல் இருக்கவே இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துருக்குறோம். இதை வெங்காயம், பச்சை மிளகா கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வதக்குனாலே போதும். கலர் மாறினது 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா நீங்கள் கடிக்கிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. இந்த மாதிரி கலர் மாறினதுமேவும் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போயுமே கீரையில் உப்பு லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம 4 முட்டை தட்டி சேர்த்துருக்குறோம். முட்டை சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. முட்டையோட சத்தும் நமக்கு கிடைச்சிரும். டெய்லி 2 முட்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் உள்ள ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுங்கிறாங்க. அது கூட நமக்கு எல்லா சத்தும் இருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிட்றப்ப சொல்லவே வேண்டாம், அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒன்று. இதே மாதிரி உங்களுக்கும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.